ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதம் இருக்கும் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதம்தான் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய இறை நெருக்கத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல மாதங்கள் சம்பந்தமாக குறிப்பிடுகின்ற நேரத்தில் இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல, அல்லாஹ்விடத்தில் வானங்கள் பூமியை படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே உள்ளபடி மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் சொல்கிறார். தாலிக தீனுல் கையும், இதுதான் நேரான வழி என்று அல்லாஹ் சொல்லி ஃபலா தலிலமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், இந்த மாதத்திலே உங்களுக்கே நீங்கள் அநீதிழைத்து விடாதீர்கள், தீங்கிழைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். அப்ப அல்லாஹ்வுடைய பதிவேட்டுல அல்லாஹ் தஆலா வானங்கள் பூமி எல்லாம் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக ஆக்கி அதுல 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா புனிதமாக ஆக்கி வைத்திருக்கின்றார். இந்த மாதங்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாகவும் வரலாற்று நெடுகிலும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் பலவிதமான முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. சில பேர் ஒரு வருடத்துக்கு 10 மாதம் தான் என்று நாட்கணக்கை கணக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். இன்னும் சிலர் இல்லை 8 மாதங்கள் தான் ஒரு வருடத்துக்கு இருக்குது என்று சொல்லக்கூடிய கருத்துல எல்லாம் இருந்தாங்க. இந்த ஜூலை ஆகஸ்ட் போன்ற மாதங்கள்ல 31 நாட்கள் எல்லாம் வருகிறது என்று சொன்னா அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். ஒரு ஆட்சியாளர் வருவார், ஒரு மன்னர் வருவார், அவருடைய பேர்ல ஒரு மாதத்தை உருவாக்கிட்டு போவார். இப்படி எல்லாம் குளறுபடியான ஒரு சூழ்நிலையில இருந்ததனால மாதங்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாகவும் மனிதர்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இந்த உலகத்தை படைச்ச நாள்ல இருந்தே 12 மாதங்கள் தான், வருஷத்துக்கு 12 மாதங்கள் என்பதுதான் எண்ணிக்கை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்லி தர்றான், ஆன்மீக ரீதியாக அந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் புனிதமானவைகளாக இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாதங்கள் எவை என்பதை பற்றி ஒரு நபி மொழியில சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஸ்ஸமானு கத் இஸ்ததார கஅஹயதி யௌம ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்ல, அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் படைக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த காலத்தை பழைய நிலைக்கு அல்லாஹ் திருப்பி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஸ்ஸனத்து இஸ்னா அஷர ஷஹ்ரன், வருடம் என்றால் 12 மாதங்கள் தான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதுல 4 மாதங்கள் புனிதமானவைகளாக இருக்கும். ஸலாஸத்துன் முத்தவாலியாத்துன், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது. துல்காதா வ துல்ஹிஜ்ஜா வல் முஹர்ரம் வ ரஜபு முலருல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்பது தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள். ஷாபானுக்கும் ஜமாதுல் ஆஹிருக்கும் இடையில இருக்கக்கூடிய மாதம் ரஜப் மாதம் இருக்கிறது, இது அடுத்ததா வரக்கூடிய மாதம் என்று 4 மாதங்களை புனிதமான மாதங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்ற 4 மாதங்கள் இஸ்லாத்துல புனிதமான மாதங்கள். துல்ஹஜ் மாதமும் புனிதமாக்கப்பட்ட மாதங்கள் ஒரு மாதமா இருக்குது. அதுக்கு அல்லாஹ் தனியா ஒரு புனிதத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு புனிதத்துவம் ஏற்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அதுல கூடுதலான கவனம் செலுத்தி நாங்கள் அந்த புனிதங்களை பேணக்கூடியவர்களாக இருக்கணுமா இல்லையா? இதுல நாங்கெல்லாம் கவனம் செலுத்துறோமா? எதுக்கு 12 மாதங்கள் அல்லாஹ் 4 மாதங்களை புனிதமாக்குறார்? அந்த மாதங்கள்ல போர்களை கூட நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடுக்கிறார். முஷ்ரிக்குகள் படையெடுத்து வந்தாலே தவிர நீங்க அந்த மாதங்கள்ல போர் செஞ்சிடாதீங்க. அந்த காலத்துல எந்தெந்த மாதங்கள்ல எந்தெந்த நேரத்துல யார் யார் போர் செய்வாங்கன்றெல்லாம் விதிமுறை இருக்கவில்லை. ஆனால் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன கட்டளையாக்குறான், புனிதமான மாதங்கள் என்று சொன்னா நீங்க அந்த காலத்துல சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது, எதிரிகளோடு நீங்கள் போர் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் தடை விதிக்கிறார். ஆனா உங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு குழு தானாக முன் வந்தாங்கன்னு சொன்னா தற்பாதுகாப்புக்காக வேண்டி நீங்க போர் செய்யறது குற்றம் இல்லைன்னு இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே, இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டுறார்.
அப்ப போர் செய்வதற்கு தடை, கூடுதலான ஒரு கவனத்தை அல்லாஹ் தஆலா அந்த மாதத்துல ஏற்படுத்துறான். எதற்காக வேண்டி? அந்த மாதத்துல ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருக்குது. ஆன்மீக ரீதியாக அல்லாஹ் தஆலா இந்த நாட்கள் எல்லாம் சாதாரண நாட்கள் போலதான் கடக்கும். ஆனா அதுல அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியத்துவத்தை வச்சிருக்கிறத நாங்க பார்க்கிறோம்.